இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிச்சடி எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: ரோஸ்டட் சேமியா, ரவை, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், மஞ்சப்பொடி, உப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அதை தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதை வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்போட கலர் ப்ரௌனாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 5 முந்திரியை பாதி பாதியாக உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. 2 மிளகா இல்லை 3 மிளகாயை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நடுவில் கீறிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கிட்டு இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் டிரான்ஸ்லூட் வெங்காயத்தோட கலர் கண்ணாடி மாதிரி ஆன உடனே ஒரு காயாக சேர்த்து வதக்கிக்கலாம். 4-5 பீன்ஸை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரட்டிக்கோங்க. அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கை டைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. காய்கறியெல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 கருவேப்பிலை இலையை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை இன்ச்சு இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. காய்கறியெல்லாம் கொதிக்கிற தண்ணியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் 100 கிராம் வறுத்த சேமியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 250 கிராம் ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வேக கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கும். கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகணும். தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி ரவை கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இப்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாசனைக்காக. சுவையான கிச்சடி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.